அறிவோம். அவருடைய செய்தியை அநேகர் கேட்கிறார்கள். சபையில் நடக்கிற செய்திகளை யூடியூப்ல போடுகிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம். அந்த சகோதரி அந்த பாஸ்டரமா செய்யும் காரியங்கள் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரை பிழைப்படுத்துவார், பொருளாதார சந்திப்பார். சரியோ, நாங்கள் எல்லோரும் பாஸ்டர் நகோமி லோகனை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சார்பிலும் அந்த பாஸ்டரமா வளைப்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களே. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உற்சாகமா வந்திருக்கிறீர்கள். முதலாவது செய்தி, ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய செய்தியை நாங்கள் மட்டுமில்லை, அநேக நாடுகள், இலங்கை நாட்டிலும் கூட செய்தியை கேட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ சிசோ கூட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்களாமே. ஆமென். நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேனே. ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேனே. என் உயிரான இயேசுவுக்கே, என்னை உருவாக்கின இயேசுவுக்கே, என் உருவான இயேசுவுக்கே, என்னை உருவாக்கிய இயேசுவுக்கே. சுதி 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 ஆராதனா, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனா. சுதி 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 ஆராதனா, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனா. ஆராதனா 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 ஆராதனா. சர்வ வல்லவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த என் ஜீவனே, இருப்பவரே இருப்பவரே உமக்கு சோத்திரம். சிருஷ்டி கர்த்தரே, ஜீவனுள்ள தேவன் உமக்கு சோத்திரம். உம்மை துதிப்பது எனக்கு மகிமையானது, உம்மை துதிப்பது எனக்கு மகிமையானது. காலையும் மாலையும் காலையும் மாலையும் ஆராதிப்பேன், காலையும் மாலையும் காலையும் மாலையும் ஆராதிப்பேன். ஆராதன ஆராதன ஆராதனா, ஆராதன ஆராதன ஆராதனா. ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேனே. என் உயிரான இயேசுவுக்கே, என்னை உருவாக்கின இயேசுவுக்கே, என் உருவான இயேசுவுக்கே, என்னை உருவாக்கிய இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீங்க இரக்கத்திலே சின்ன தெய்வமாயிருக்கிறபடினால் உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர் ஐயா ராஜா. இரக்கத்திலே சிறுமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் தகப்பனே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஐயா, சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல ஆண்டவரே, அந்த சத்தியத்தின்படி நடக்கவும், ஆண்டவரே அந்த சத்தியத்தை விசுவாசிக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஒரு வாழ்வின் மாற்றம் உருவாக்கப்பட வேணுமா செபிக்கிறோம். கண்ணீர்கள் மாற்றப்பட வேணுமா செபிக்கிறோம். கவலைகள் ஆண்டவரே அகன்று போகணுமா செபிக்கிறோம். உண்மையிலே சந்தோஷமாயிருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களை இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. வர்த்திப்பு என்பது பெருக்கமாகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ளவர்களே, இந்த சீசர்கள் பாருங்கள், அங்கே சந்திர ரோகி ஆகிய ஒரு பிள்ளையை குணப்படுத்தாத முடியாத நேரத்திலையும் கூட அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள். ஹல்லேலூயா.
தங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாது என்று சொல்லி, அதாவது நம்முடைய வாழ்க்கையில அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருவான அவிசுவாசம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை பிரயோகித்து ஜனங்கள் வெற்றியடைய விடாமல் அங்கே அவன் அங்கே எத்தனையோ விதமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை என்ன செய்தார்? இயேசுவினிடத்தில் அவர் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஏவினார். அன்புக்குரியவர்களே, இயேசு யார் என்பதை அவர் தான் எங்களுக்கு அறிய வைத்தார். ஆனபடினா அந்த கிருபையை நாங்கள் விசுவாசத்தோடு பற்றி கொண்டோம். இன்று வரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஹல்லேலூயா, நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஒரு நாளிலே பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவருமே அறிந்திருக்கிறோம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எந்த ஜனத்துக்கும் அந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு பாடுகள் மத்தியில, ஒவ்வொரு சத்ருவானவன் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு காரியங்கள் மத்தியில, அதே போலதான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவர். நாம் இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆவோம் என்கின்ற அந்த விசுவாசத்தை ஜனங்கள் ஒரு சில வேளைகளில மறந்து போகிறார். ஹல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு சொல்லி நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நானே உங்கள் தேவன் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருந்தாலும் கூட நீங்கள் காலையிலயோ மாலையிலயோ வேதத்தை படிக்கின்ற வேளையிலே உரத்து வாசியுங்கள். ஹல்லேலூயா. வேத வசனங்களை எடுத்து உரத்து வாசியுங்கள். அப்பொழுது உங்களுடைய சொந்த காதை கேட்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் காது வழியே இருதயத்துக்குள்ளே போகட்டும். ஹல்லேலூயா. இருதயம் என்பது நல்ல நிலம். அன்புக்குரியவர்களே, அந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் எப்படியும் ஒரு நாளிலே பலனை தந்துதான் தீரும். ஹல்லேலூயா. அநேக வேத பண்டிதர்களுடைய வேத ஆராய்ச்சியாளர்களுடைய மெசேஜ்களை நாங்கள் கேட்கிறோம். ஆனா இந்த வேத வசனத்தை நாங்களே எங்கள் வாயினால் உச்சரிக்கின்ற வேளையில்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. விசுவாசம் கேள்வியினாலே, கேட்டு கொண்டிருக்கிறதுனாலே வரும். ஒரு நாள் கேட்டது மட்டுமல்ல, கேட்டு கொண்டிருக்கிறதுனாலே வரும். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியக்காரருடைய சாட்சியை நேற்றைய நாளே கேட்டுக்கொண்டிருந்தேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவருடைய சரீரத்தில் ஒரு சரும நோய் இருந்ததா. ஒருவேளை அது அலர்ஜிக்காக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அலர்ஜிக் வருத்தத்தின் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், தான் இந்த வார்த்தையை எடுத்து தொடர்ந்து, ஹல்லேலூயா, கண்டினியூலி, அதாவது தொடர்ச்சியாக அந்த வார்த்தையை தான் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அந்த தன்னுடைய சருமத்தை பார்க்கும்படி சொல்லுகின்ற வேளையிலே, அந்த சருமத்தை பார்க்கின்ற வழியிலே அது அந்த அந்த சரீரத்திலே இருக்கிற அந்த வியாதி, அந்த அலர்ஜி, அது அப்படியே நீக்கப்பட்டு விட்டது. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. பாருங்கள், நாகமான் என்கின்ற ஒரு மனுஷன், இதெல்லாம் பாருங்கள் வேதத்திலே நாங்க படிக்கிறோம். ஆனா அவ்வப்போது சத்ருவான சந்தேகங்களையும் அவிசுவாசங்களையும் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னாத்தான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற வேளையிலே, மூப்பர்கள் உண்மையில் வைத்த அந்த வரத்தை நீ அனல் மூட்ட வேண்டும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அனல் மூட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்பொழுதுதான் நமக்குள்ளே அந்த அக்கினி மூன்றிருக்கும், அக்கினி எரியும். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் ஆப்பிரிக்காவில் செய்த பொங்கே, அவர் சொல்லுவார் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பாத்திரம் வெளியே இருக்குமாக இருந்தால் நம்முடைய ஊர்ல இந்த பாத்திரத்துல என்ன செய்யும்? இலியான் வந்து உட்காரும். ஹல்லேலூயா.
ஆனால் அங்க நெருப்பிலே இருக்கிற பாத்திரத்திலே ஒரு நாளும் மிலியான் வந்து உட்கார முடியாது, ஏனென்றால் சூடா இருக்கும். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சத்ருவானவன் எல்லோருக்கும் ஒரே விதமாக அவன் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் அவிசுவாசங்களையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்தாலும் கூட, அக்கினியிலே நீங்கள் இருக்கின்ற வேளையிலே, அபிஷேகத்திலே இருக்கின்ற வேளையிலே, தேவனுடைய வார்த்தையிலே இருக்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு அங்கே எய்கின்ற பொல்லாங்கான ஆயுதங்கள் எதுவும் உங்களை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை அங்கே மேற்கொள்ளும் என்று. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் தேவனுடைய வார்த்தை மேற்கொள்ளும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வர்த்திக்க பண்ண வேணும், பெருக்கமாக்க வேணும்னு சொல்லி. அப்பொழுது பாருங்கள், அதற்கு கர்த்தர், கடுகு விதியளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த வசனத்திலே கடுகு விதியளவு விசுவாசம். ஆண்டவர் சொல்லவில்லை பெரிய ஆப்பிள் காயை போல விசுவாசம் இருக்க வேண்டும், அல்லது ஒரு தேங்காயை போல ஒரு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும், அல்லது பெரிய ஒரு பப்பாளி பழம் போல, அல்லது இந்த ஒரு சாதி ஒரஞ்சு ஒன்று இருக்கிறது, அது பார்த்தால் பெரிய பந்து போல இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய நுகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற வழியிலே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் தேவனுடைய காரியங்கள் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல என்று. ஹல்லேலூயா. அப்படினால் பாருங்கள், தொடர்ந்து 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 வார்த்தைகளை படிக்கின்ற வேளையில தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய விசுவாசம் வளரும். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகின என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கடுகு விதியை தராண்டு சொல்லுகிறார், கண்ணுக்கு தெரியாத கடுகு. ஹல்லேலூயா. ஒருவேளை அங்கே சில வேளை இந்த கடுகை நாங்கள் கண்ணாடி போட்டுத்தான் பார்க்க வேண்டும், கண்ணாடி போட்டு தேடித்தான் பார்க்க வேண்டும் அந்த கடுகு விதியை. அப்படிப்பட்ட ஒரு சிறிய விதி அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது கூட ஒரு கடுகு விதையா இருக்கலாம், ஒரு சின்ன பொறியா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்பார்க்னு சொல்வார்கள், ஒரு சின்ன பொறி. ஹல்லேலூயா. ஆனா அந்த சின்ன பொறி என்ன செய்யும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, சிறிய நெருப்பு அதை காட்டையும் கொளுத்தி விடும் என்று. ஹல்லேலூயா. ஒரு சின்ன நெருப்பு அன்புக்குரிய தேவனுடைய, ஒரு சின்ன துளியான ஒரு விசுவாசம், ஒரு சின்ன கடுகு விதியளவான விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அப்படின்னா அதுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த காரியத்தை தான் அவர் அங்கே சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு கடுகு விதியளவு விசுவாசம் இருக்குமாக இருந்தால் அங்கே நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, ஹல்லேலூயா, அதாவது காட்டுக்குள்ளே இருக்கின்ற தேவையற்ற ஒரு மரம். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவையற்ற காரியங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை அது தேவை இல்லாமல் வந்திருக்கலாம், ஒருவேளை பண பிரச்சனையா இருக்கலாம் அன்புக்குரியவர்களே, வேலை இல்லாத பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம். அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த காட்டத்தி மரத்தை போல அது தேவையில்லாத பிரச்சனை தான். ஹல்லேலூயா. அந்த தேவையில்லாத பிரச்சனையை இந்த சின்ன கடுகு கொண்டு நீங்க வெட்டி எறிய வேண்டும். அது வெட்டித்தான் போக வேண்டும், அது நீக்கப்படத்தான் போக வேண்டும், அது சமுத்திரத்திலே தள்ளப்பட வேண்டும். அதுக்குரிய தீர்மானத்தை நீங்க தான் எடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. உங்களுக்காக மற்றவர்கள் யாருமே அதை எடுக்க முடியாது. நீங்கள் தாயாக அழைக்கப்பட்டிருந்தால் தாயாகிய நீங்கள் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது ஒரு தகப்பனாக நீங்க அழைக்கப்பட்டிருந்தால் தகப்பன் தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்று அம்மா பேசாம இருக்க முடியாது, அல்ல அம்மா எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி அப்பா எடுத்துக்கொள்ள முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நாங்கள் தான் எடுத்து செயல்படுத்த வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய அருமையான ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், எங்களை நேசிக்கின்ற ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு காரியம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் அது போதும். ஹல்லேலூயா. அந்த கடுகளவு விசுவாசத்தை வைத்து அதை பெருக்கமாக மாற்ற முடியும். அது அந்த தேவையில்லாத வேண்டாத, ஹல்லேலூயா,
அந்த பிரச்சனைகளை அது சமுத்திரத்திலே தள்ளுவதற்கு அந்த கடுகளவு அந்த விசுவாசம் இருந்தால் போதும்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் கடுகு விதியோட விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அங்கே நாங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே கூட நாங்கள் பார்க்கிறோம், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்ல அது அப்படியாகும் என்று. ஆனா அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசம் அவிசுவாசமும் ஒன்றாய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பிறந்த ஊரிலே பாருங்கள், அற்புதங்களை அவரால் செய்ய முடியவில்லை. ஏன் செய்ய முடியவில்லை? ஹல்லேலூயா. அவர்களுடைய அவிசுவாசத்தை, அவருடைய விசுவாசத்தினால் இவருடைய வல்லமை அங்கே தடுக்கப்பட்டது, வல்லமை மட்டுப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை குறைக்கப்பட்டது, அந்த வல்லமை வெளியே வராதபடி அங்கே அமுக்கப்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமா இருக்கலாம், ஹல்லேலூயா, அதை ஒரு நோட்புக்கில் எழுதுங்கள் அன்புக்குரியவர்களே. தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், யாக்கோபு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களிலே கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஹல்லேலூயா. அங்கே யோபுக்கு எழுதின புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் கடக்க முடியாத ஒரு காரியத்தை கூட தன் அறிவினால் அதை கடக்க பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாவை வைத்து, அந்த சொல்லுகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், மேலான காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி இந்த யாக்கோபு புத்தகத்திலே நிருபத்தை எழுதின இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஒரு மனுஷன் செய்கிறார். ஹல்லேலூயா. அதாவது குதிரையினுடைய பவர், குதிரை பவர்ன்னு சொல்லுவார்கள். குதிரையினுடைய வேகம் அவ்வளவு வேகம். அந்த வேகத்தை கட்டுப்படுத்த கூடிய அளவிலே ஒரு மனுஷனுடைய கைகளிலே அது இருக்குமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவானம் கொண்டு வருகிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் அழிப்பதற்கு நம்முடைய நாவிலே தான் தேவன் கருவியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை என்பது மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவிசுவாசம் விசுவாசம் ஒன்றாய் நிற்க முடியாது. நீங்கள் அவிசுவாசத்தை பேசுவீர்களாக இருந்தால், அவிசுவாசம் உள்ள மனுஷர்களோடு சேர்ந்திருப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் கட்ட முடியாது. ஆனபடியால் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானவன், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மீகாவிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த காலத்திலே புத்திமான் மௌனமா இருக்க வேண்டும். மௌனமாக இருந்து தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அவனுடைய மூச்சா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அவன் நினைவிலே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் இந்த மேற்கொள்ளும். இந்த தேவனுடைய வார்த்தையினால் நான் ஜெயம் கொள்ளுவேன். இந்த காட்டத்தி மரம் போல் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் ஹல்லேலூயா தேவன் கொடுத்த அந்த விசுவாச வார்த்தைகள் மூலம் நான் மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்வானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில வெற்றிதான். ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்தது அங்கே பாருங்கள், குதிரைகள் தமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளில் அங்கே வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தை அங்கே திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. சொல்லுவார்கள் பாருங்கள், டிரைவர் சீட்ல நீங்கள் தான் டிரைவரா இருந்தா நீங்க தான் அந்த வாகனத்தை ஓட்ட வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் பாருங்கள், வாகனத்தை ஓட்டுகின்ற வழியில பக்கத்துல இருக்கிற சொல்லுவார், இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த பக்கம் போறதுன்னு தெரியாமல் அந்த டிரைவர் சீட்டிலே இருப்பதற்கு தகுதி இல்லாதவராக அவர் மாறி விடுகிறார். மற்றவர்களுடைய கற்பனையின்படி, மற்றவருடைய தீர்மானங்களின் படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படிதான்
ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகுறதும் இல்லை, என்னை கைவிடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அங்கே கடும் காற்றினால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறான் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ, யோசிப்பது. ஹல்லேலூயா. தீர்மானிப்பது. அவன் யோசிக்கிறான் பாருங்கள், இந்த கப்பலை நான் எப்படி கொண்டு போகலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய தாசனாகிய பவுல் ஒரு முறை என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா. அங்கே அவன் கப்பல் பிரயாணத்திலே இருக்கின்ற வேளையிலே அங்கே புயல் அடிக்கிறது, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அவன் தேவனிடத்திலே அவன் ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். அப்பொழுது பாருங்கள், அவன் சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவன் அங்கே எனக்கு அங்கே தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கப்பல் சேதமே அல்லாமல் ஒருவருக்கு பிராணம் சேதம் வராதுன்னு சொல்லி அங்கே பாருங்கள், அவன் தைரியமாய் நிற்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அந்த தைரியம் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அதே போல அவன் தைரியமாய் நிற்கின்ற வேளையிலே அவனோடு கூட இருந்த அத்தனை ஜனங்களும் அந்த மெலித்தா தீவிலே அங்கே போவதற்கு தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கடுங்காற்றாத்தான் இருந்தது, கடும் புயலாத்தான் இருந்தது எத்தனையோ நாட்கள். ஹல்லேலூயா. மழை இல்லாமல் வானம் இருண்டு போய்தான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் தைரியமாய் நின்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒருவர் தான் நீங்கள் தைரியமாக நிற்பீர்களாக இருந்தால் தைரியமாக இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனபடியா அந்த கப்பல் என்ன செய்கிறான்? அவன் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு இவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஹல்லேலூயா. இதை நாங்கள் நெகட்டிவா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி பாருங்கள், சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை அங்கே கபலீகரம் பண்ணுகிறதோ, அதை இல்லாம பண்ணுகிறதோ, அதே போல இந்த காட்டத்தி மரங்கள் போல இருக்கின்ற பிரச்சனைகளை ஹல்லேலூயா, அந்த சிறிய நெருப்பு என்கிற ஒரு வார்த்தை இந்த நாட்களில் ஒரு அற்பமான ஆரம்பமாகத்தான் இருக்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிற அற்பமான ஆரம்பத்தை யார்தான் அசட்டை பண்ண முடியும்? ஒருவேளை அது சிறிய அற்பமான காரியமாகத்தான் இருக்கலாம். ஹல்லேலூயா. அதே போல்தான் இங்கே சொல்லப்படுகிறது, அந்த சிறிய நெருப்பு எப்படி காட்டை கொளுத்துகிறதோ அதே போல நாளுக்கு நாள் அந்த தேவ ஊழியர் அவர் சொல்லுகிறார். எப்படின்னு சொல்லிச்சுன்னா, தன்னுடைய சருமத்துல வந்த அலர்ஜியை இயேசுவின் நாமத்தினால் நான் இந்த காட்டத்தி மரத்தை போல் இருக்கிற இந்த அலர்ஜியை வேரோட பிடுங்கி நான் அங்கே அப்புறப்படுத்துகிறேன், வேரோட பிடுங்கி நான் சமுத்திரத்திலே தள்ளுகிறேன். அந்த வசனத்தை பாருங்கள், இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக. ஹல்லேலூயா. அது என்ன வருத்தமா இருக்கலாம், என்ன வியாதியா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினால் நான் வேரோட பிடுங்கி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அன்புக்குரியவர்களே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அந்த அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் என் பிள்ளைகளை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒன்றும் என் கணவனை சேதப்படுத்தாது, ஒன்றும் என் மனைவியை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒன்றும் என்னை மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகுறதும் இல்லை, அவர் என்னை கைவிடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தீர்மானம் செய்யுங்கள். நீங்கள் தீர்மானிக்கிற இடத்தில் தான் நீங்கள் போக முடியும், உங்களுடைய வாழ்க்கை போகும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை போகும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், இங்க சொல்லப்படுகிறது எப்படி என்றால், ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவம் பழங்களையும் திராட்சை செடி அங்கே அத்தி பழங்களையும் கொடுக்குமா? ஹல்லேலூயா. என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவார்கள், விதி ஒன்று போட்டால் சுரி ஒன்று முளைக்கும்னு சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. எதை நீங்கள் விதைக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல விதியை நீங்கள் விதைக்கின்ற வேளையிலே அது தன்னுடைய பலனை தந்துதான் தீரும். இங்கே பாருங்கள், லூக்காளுக்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே கூட பாருங்கள். ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. சில விதை நிலத்தில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. ஹல்லேலூயா. என்னவாம்? சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அந்த நல்ல நிலத்தை நீங்கள் தான் பயன்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அங்கே இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவர்களை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து
7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாய். அப்படியே அவங்களுடைய நிலம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு கசப்பான வேறு முளைத்தெழும்பே அநேகர்களை அங்கே தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லி யாக்கோவிலே சொல்லப்படுகிறது. ஆனபடி நாங்கள் மனதை எப்பொழுதும் சுத்தமாக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். நாங்கள் போகின்ற பாதையிலே அன்புக்குரியவர்களே, நீங்கள் போகின்ற பாதையில நீங்கள் தான் வெற்றியாளர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் அந்த காரியத்தை மேற்கொள்ளுகிறவர்கள், அந்த காரியத்தில ஜெயம் எடுக்கிறவர்கள். வெற்றி உங்களுக்குரியதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக அன்றாடம் 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 ஹல்லேலூயா நீங்கள் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடின்னு தான் நீங்க சொல்லப்படுகிற சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. இன்றைக்கு கூட யாரையாவது மன்னிக்க முடியாத சூழ்நிலையா இருந்தால் ஹல்லேலூயா மன்னியுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே. ஆண்டவரே தேவனே, எனக்கு நீர் ஒத்தாசையா நில்லும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து ஒன்று 100 பலன் கொடுத்த ஆண்டவரே. அந்த 100 மடங்கு பலன் வேணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு 100 மடங்கு பலன் வேணும். ஹல்லேலூயா. என் சமூகத்துக்கு 100 மடங்கு பலன் வேணும் ஐயா. என் உறவினர்களுக்கு 100 மடங்கு பலன் வேணும் ஐயா. ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்தில 100 மடங்கு பலன் வேணும். ஹல்லேலூயா. அதுபடினால் இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். ஹல்லேலூயா. இது இயேசுவே சொன்ன உவமை. ஹல்லேலூயா. ஆனபடி நான் இந்த நாட்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு அந்த கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே உங்களை போதும். ஹல்லேலூயா. அந்த கடுகு விதை ஹல்லேலூயா எப்படி நீங்கள் நல்ல நிலத்தில நாட்டுகின்றவளிலே அது ஒரு நாளையிலே அது மரமாய் வளர்ந்து அநேக பறவைகள் வந்து அதிலே தங்கி தரிப்பதற்கு ஆறுதல் அடைவதற்கு அந்த விதை அங்கே மூல காரணமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் விதைக்கின்ற விதைகள், நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 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 நம்முடைய தேசங்களுக்காக, நம்முடைய சமூகங்களுக்காக, நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, பொருளாதார காரியங்களுக்காக, தேசத்தின் அதிபதிகளுக்காக, ஹல்லேலூயா தேசத்து அரசாங்கங்களுக்காக, ஹல்லேலூயா மற்றவர்கள் சொல்லுவார்கள் தேசத்து அரசாங்கத்தை குறித்து, ஹல்லேலூயா இந்த அரசாங்கம் வந்தது இப்படி, அந்த அரசாங்கம் வந்தது அப்படி அல்ல. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. சரியான தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல ஞானமாய் நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தில பேசும் ஆண்டவரே. பாருங்கள், தேசத்தை அரசாங்கத்தில் அந்த பார்லிமெண்டிலே ஒரு ஞானவானாவது இருப்பார். ஹல்லேலூயா. ஒருவர் தேவனுக்கு பயந்தவராயிருப்பார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அந்த மனுஷனுடைய வார்த்தைகளை அந்த முழு பார்லிமெண்ட் அந்த மெம்பர்ஸுடைய இருதயத்திலே தேவன் அங்கே மாற்றத்தை கொண்டு வர அந்த விதை போதுமானது. ஹல்லேலூயா. ஆனபடியா ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே அப்பா, எந்த ஆண்டவரே குடும்பங்கள் பொருளாதார காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், சரீரத்தின் உபாதைகளா இருக்கலாம் ஆண்டவரே, ஊழியங்களா இருக்கலாம் ஆண்டவரே, அப்பா பிதாவே பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா இருக்கலாம் ஐயா, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா இருக்கலாம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவரீர் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து இந்த காட்டத்தி மரத்தை போல் இருக்கின்ற பிரச்சனைகளை நீக்குவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். என் ஆவியானவரே அவர்களோடு கூட இரும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே, வசனம் மேற்கொள்ளும் என்கிற வார்த்தையின்படி ஐயா அவர்கள் ஆண்டவர் உம்மோடு சேர்ந்து தேவ வசனங்களை சொல்லி ஆண்டவர் விடுதலையாக நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். சங்கமம் ஊழியங்களை ஆசீர்வதியும். அருமையான மகேந்திரம் ஐயாவை ஆசீர்வதியும். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் நோகோமி லோகன் அவர்களே. ஆராதனை ஆராதனை என்ற அருமையான பாடலை பாடி லூக்கா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். அநேக காரியங்கள் உங்கள் வார்த்தை மூலம் கற்றுக்கொண்டோம். சிறிய நெருப்பு கடுகுவதை என்ன செய்யும், குதிரை கடிவாளம் சுக்கால் என்ன செய்யும் என்பதை வேதாம் என்ன சொல்றது அருமையான கருத்தை வெளியிட்டீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. பாஸ்டர் நகோமி லோகன் கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன், ஆமேன்.
ஆமேன். நன்றி ஐயா. பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் நோகோ நோமன் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து